வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பழைய சாதம் எப்படி செய்யணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழைய சாதத்தை மண்பாண்டத்தில் வைத்து ஊற வைக்கும் போது அதனுடைய மருத்துவ குணங்கள் இன்னும் பல மடங்கு கூடும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மண்பானை நீரினுடைய pH அளவை சீராக வைக்கிறதோட உடலுக்கு தேவையான இயற்கையான குளிர்ச்சியையுமே தாதுக்களையுமே நமக்கு கூடுதலாக வழங்கக்கூடியதாக தாங்க பழைய சாதம் இருக்குது. பழைய சாதம் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதிகம். ஸோ இதை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பான மருத்துவ நன்மைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குடல் ஆரோக்கியம் மற்றும் செரிமானம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இரவு முழுவதுமாகவே சாதம் ஊறுவதால் அதில் கோடிக்கணக்கான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் உருவாகி இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய மைக்ரோபயோம் அதை சமநிலையாக நமக்கு சீராக்குது. அந்த மைக்ரோபயோத்துடைய சமநிலையை சீராக்குது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்புண் நமக்கு சரியாயிடும். அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் குடல் வீக்கம் அப்படின்ற அந்த IBS போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முற்றிலுமாக நம்மளால் குணப்படுத்த முடியும். ஸோ செரிமானம் நமக்கு அப்படின்றது எளிமையாகவே நடக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனையால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த வயிற்று வலி, வாயு தொடர்பான பிரச்சனை என எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு தான் நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளணுங்க. முடி உதுதலை தடுக்கிறதுக்கு மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. பழைய சாதத்தினுடைய தெளிந்த நீர், அந்த நீராகாரம் இருக்குங்களே, அது கூந்தலுக்கு ஒரு சிறந்த இயற்கை கண்டிஷனராக இருக்குங்க. ஸோ இதனுடைய செயல்பாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய இனோசிடால் அப்படின்ற கார்போஹைட்ரேட் சேதமடைந்த முடியை நமக்கு சீரமைக்கிறதோட முடிக்கு நல்ல நெகிழ்வுத்தன்மையுமே நமக்கு கொடுக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே நம்ம பலமாக வைத்துக் கொள்ளலாம். முடி உதிர்வை குறைத்துக் கொள்ளலாம். இளநரை வராமலும் நமக்கு தடுத்துக் கொள்ளலாம். இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனை இருக்காது. முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் இந்த பேன் பொடுகு துறை பிரச்சனையுமே இருக்காது. முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே தலைமுடிக்கு நமக்கு ஈரப்பதத்தை கொடுத்து முடி உதிர்வை நமக்கு குறைக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை வழங்குறதால தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம பழைய சாதத்தை உணவுகளையும் எடுத்துக்கலாம். அந்த பழைய சாதத்தின அந்த நீராகாரத்தையுமே நம்ம பயன்படுத்தும் போதுமே தலைமுடி அடர்த்தியாக தான் இருக்கும். நாள்பட்ட அலர்ஜி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. உடலினுடைய உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வீக்கங்களை தான் இன்ஃப்ளமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் பல நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த நீராகாரம் இருக்குங்க இல்லையா, அந்த நீராகாரத்தில் இருக்கக்கூடிய லாக்டோபாக்கிலஸ் பாக்டீரியாக்கள் உடலில் அலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மூலக்கூறுகளை கட்டுப்படுத்தும். இதன் மூலமாக அந்த நாள்பட்ட நோய்களாக நமக்கு இருக்கக்கூடிய பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், முடக்குவாதம் போன்ற அந்த மூட்டு வீக்க நோய்கள், அப்புறம் தசைகளில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வலிகள், இது எல்லாத்தையுமே உங்களால் குறைக்க முடியும். ஸோ அப்போ நீண்ட காலமாக உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்தணும்னா நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. புற்றுநோய் தடுப்பு ஆற்றல் பெறுவதற்கு நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நொதித்தலின் போது உருவாகக்கூடிய சில கரிம அமிலங்கள், ஆர்கானிக் ஆசிட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உடலுக்கு எப்போதுமே பாதுகாப்பாளனாக தான் செயல்படும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெருங்குடலில், அதாவது புற்றுநோய் செல்கள் உருவாக்குவது தடுக்கிறதுக்கு பியூட்டிரேட் அப்படின்ற குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களை இது எது உற்பத்தி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நொதித்தல் செயல்முறையாக உருவாக்கக்கூடிய கரிம அமிலங்கள் தான் உற்பத்தி செய்யும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பழைய சாதத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் பெருங்குடல் புற்றுநோய், அந்த கோலான் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது பழைய சாதமாக இருக்கு. ஸோ அந்த புற்றுநோய் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த செல் பரவல் நமக்கு பரவாமல் முன்னாடியே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், புற்றுநோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னாலே பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம சீராக பராமரிக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. பழைய சாதம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை கூறும் நமக்கு அதிகப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது, தவறானது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு தான் பழைய சாதம் உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நமக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கி பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இப்போ நீங்கள் பழைய சாதத்தை காலையில் வெறும் வெயிட்டில் சாப்பிட்டீங்கன்னா அதில் கலோரிகள் குறைவு. ஸோ அது உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்தும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு நிறைய நொறுக்கு தீனிகள், அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இன்னும் உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து, இது எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தொப்பை எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ இரவு முழுவதும் ஊறுவதால் அந்த சாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்
வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சாக மாறும். இது எளிதில் வந்து கொழுப்பாக மாறாமல் மெதுவாக செரிமானமாகும். ஸோ இது வந்து நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்துறதால தான் தேவையற்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிட தவிர்க்கப்படுது. ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து ஒரு வழிவகையாக இருக்கும். அலர்ஜி மற்றும் தோல் நோய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. குடலினுடைய ஆரோக்கியத்திற்கும் சருமத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. குடலில் வந்து எந்த அளவுக்கு கழிவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு சருமம் தொடர்பான தொற்று பிரச்சனைகளும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முகப்பொருட்கள் இது எல்லாமே நமக்கு வந்து ஏற்படும். ஸோ இப்போ நீங்கள் குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி கொண்டீங்க அப்படின்னா சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் குடலில் இருக்கக்கூடிய ஹிஸ்டமினுடைய அளவை சீராக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த அலர்ஜி தோல் தொடர்பான நோய்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். ஸோ அரிப்பு, சொரிசிரங்கு, படை தேமல், தோல் அரிப்பு, ஒவ்வாமை, அலர்ஜி, அப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நாள்பட்ட நோய்களினுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கு எல்லாமே பழைய சாதம் அப்படின்றது உதவிகரமாக இருக்கும். பொதுவாகவே நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது அலர்ஜி தோல் நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கம் செய்து கொள்வதற்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய நொதிகள் வந்து இயற்கையான நொதிகள், அது இயற்கையான என்சைம்ஸ். ஸோ இது வந்து கல்லீரலுக்கு சிறந்த நண்பனாக செயல்படுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் தேங்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள், அந்த டாக்ஸின்ஸை வந்து சிறுநீர் வழியாக, மலம் வழியாக நமக்கு வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ மது பழக்கம் அல்லது தவறான உணவு பழக்க வழக்கங்களால் கல்லீரலில் ஏற்படக்கூடிய கொழுப்பு படிவது, அந்த ஃபேட்டி லிவரை வந்து குறைக்கிறதுக்கு, கல்லீரலுடைய செல்களை மீண்டும் புதுப்பித்து கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றி கொடுக்கறதுக்காக பழைய சாதம் வந்து தொடர்ந்து உதவிகரமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலும்பு மற்றும் பற்களினுடைய வலிமையை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சாதம் வந்து நொதிக்கிறது, அந்த ஃபெர்மெண்டேஷன் செயல்முறைக்கு வந்து உட்படும் போது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களினுடைய அளவு வந்து இன்னும் உயர ஆரம்பிக்கும். அப்போ இதனுடைய செயல்பாடு அப்படின்றது சாதாரண சாதத்தில் இருக்கக்கூடிய கால்சியத்தை விட பழைய சாதத்தில் வந்து உடலால் எளிதில் உறிஞ்சக்கூடிய வடிவிலான கால்சியம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம எலும்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நம்ம கிடைக்கும் பொழுது வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி மற்றும் அப்புறம் பற்கள் பலவீனம் அடைதல் போன்ற பிரச்சனைகளை தடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து எலும்புகள் பலமடைவதற்கு, தசைகள் பலமடைவதற்கு, பற்கள் பலமடைவதற்கெல்லாம் ஊட்டச்சத்துக்களை பழைய சாதத்திலிருந்து பெறுவதால் நமக்கு வந்து இந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம நலமாக வந்து இருக்கலாம். இரும்புச்சத்து குறைபாட்டை நீக்கி கொண்டு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கலாங்க. ஸோ ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா சாதாரண சாதத்தை விட பழைய சாதத்தில் இரும்பு சத்து அப்படின்றது அயன் கண்டென்ட் வந்து பல மடங்கு அதிகம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய உடலில் இரும்பு சத்து குறையும் போது தான் ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சாதான் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஸோ அந்த ஹீமோகுளோபின் தான் நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை வழங்குது. ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு வந்து சப்ளை ஆகும்போது தான் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் இது மாதிரிலாம் நம்ம எதுவுமே இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிக்கிறோம். அப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கிக் கொள்ளணும் இல்லையா? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். குறைந்திருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து ஆக்சிஜன் சப்ளையை வழங்கி நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். இரும்புச்சத்து குறைபாட்டை நீக்கி அந்த ரத்த சோகை நோயிலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உடலமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கு பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.